Vanakkam, ladies and gentlemen. Such a special day, such an honor to see all of you here. Firstly, எனக்கு வந்து மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரவி அவர்களே, யூ ஆர் ஒன் லக்கி மேன். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க, தலைவர் படங்களில் மட்டும்தான் கேமியோஸில் இவ்வளோ ஹீரோஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் உங்களுடைய ஒரு வெஞ்சர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோஸ், டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து உங்களை ஆமோதிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வெல்விஷராக இங்கே நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தெம். எல்லாரும் இங்கே நல்லா ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ்கேயும் பார்த்தேன். கார்த்தி, ஹாய், வெல்கம். ராஜா அவர்களே, வெல்கம். எஸ்ஜே சூர்யா சார், சிவராஜ்குமார் சார், வெல்கம். வெல்கம். தனஞ்சயன் சார், வெல்கம். மன் சார், வெல்கம். நிறைய பேர் இருக்கீங்க. forgive me if I miss out on your names. ஜெனிலியா, ரிதேஷ் தேஷ்முக், வெல்கம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அவங்க ஸ்டேஜை கிளியர் பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து கிளியராக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட்னுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ்ஜி சூர்யா சார், நான் வந்து உங்களை கேமராவில் பார்த்தேன். எங்கே இருக்கீங்க? சும்மா அப்படி அங்கே இருக்கீங்களா? சாரி சாரி சாரி. ஒரு கூட்டத்தில் கூட நீங்கள் அப்படி ஜொலிச்சுட்டு இருப்பீங்க. யூஸ்வலாக மறைச்சிட்டாங்க உங்களை. கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா எனக்காக? ஃபர்ஸ்ட்டு எஸ்ஜி சூர்யா சாருக்காக ஒரு ஓ போடலாமாப்பா? கமான், சம் விசில்ஸ் இன் த ஹவுஸ். சார், இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய நண்பனுக்கு சொல்லிடுங்க. Congrats and all the very best to the young and iconic personality அவதரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ரவி மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எப்பொழுதுமே ஜெயமோடு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நாங்கள் உங்களுக்கு கேமராவில் ஒரு சில பேரினுடைய ஃபோட்டோ காட்டுவோம் இப்போ. ஓகேயா? அவங்க இங்கே தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே? அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவங்க கூட நம்ம இந்த கேமை ஆரம்பிக்கிறோம். என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு? அப்படி தான் சார். நான் அதனால கொஞ்சம் புரிஞ்சு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆரம்பிக்கலாமா? எல்லாருடைய முகம் வந்து கேமராவில் வரும். எஸ்ஜி சூர்யா சார் டக்குன்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஓகேயா? நீங்க கை தட்டினா தான் கேம் ஆரம்பிக்க முடியும். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆக போற முதல் முகம் எது? லெட்ஸ் ஹேவ் எ லுக். என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள்? சர்தார் 2 சர்தார் 2 வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட நாயகன் இங்கே இருக்கிறாரு. ஜெயமோகன் சாருக்கும் ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒரு தன் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர். ரவி மோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறது தான் ரவி மோகன் சாரும். இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி. நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மட்டும் பின்னி எடுக்கிறாரு விஷயங்கள. அவருக்காக பாருங்கள், என்ன அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லோரும் அவருக்காக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா. ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். டக்குன்னு கலாயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வாழ்த்துக்கள் முடிச்சிட்டிங்க. இன்னொரு பஞ்ச் உங்களுக்காக இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பஞ்ச். நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்குறீங்க, நான் பெரிய மனுஷத்தனமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் எல்லாம் கேட்க சொல்கிறாங்க சார், அதனால கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம். அடுத்த பஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த முகம் இதோ. காதல 10 பேர் கத்துறாங்க. க்ளோஸ் இப்போ வந்துருச்சுப்பா. ஓகே, அவருக்கு தெரியும். இவருடைய மைண்ட் வாய்ஸில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்கள். இவரை பார்த்தோன்னே நமக்கு வர்றது, இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மைண்டில் என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதை தான் நான் சொல்ல முடியும். என்ன சார், கரெக்டு தானே சார்? எங்கள் டான் அவர் என்ன இன்னைக்கு மதராசியாக கலக்கிட்டு இருக்காரு. ஓகே தானே? எல்லாமே எல்லாம் ஒரு படத்தோடு ரெடியாக இருக்காங்க. அப்படி பேங் ஆனால் எல்லாமே லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது.
கலக்க போகுது. சூப்பர் சூப்பர். நீங்க இப்போ உட்காருங்க, நல்லா இங்க ஒரு க்ளோஸ் அப் வைங்க. அங்க எஸ்கே கிட்ட போய் இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுடலாம். பிகாஸ் சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்க வந்து இங்க எல்லார்கிட்டயும் பேசுறோம், அங்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபார் சிவகார்த்திகேயன் அவர்கள். செம்மையா இருந்துச்சு ஃபோட்டோஸ் என்ட்ரியில எல்லாமே. இப்போ மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்கள் வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம். அவங்களுடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கண்டுபிடிச்சு தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதில் ஓகே. இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து. இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு, இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார், பிளாக் பஸ்டராக வரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை இல்லை, இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்லுவீங்க. அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுக்கு, அண்ட் தென் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன். ஓகேயா? டக்குன்னு நீங்கள் பஞ்ச் அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும். உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியற நிலைமையில இல்லை உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்போ? நானே இப்போதான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்க சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்றேன். ஓகே, கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்க க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டா அவங்கள வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்ல இருந்து. ஆமா, சான்ஸே இல்லையா? இல்ல மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் சுதா மேம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. I will take care of it. Thank you Shiva. Thank you so much as always. And ஒரு சில பேர் வந்து obviously அவங்களுடைய blessings and அவங்களுடைய wishes கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. So we'll just go to Shraddha next. You're looking lovely today. Your wishes for Ravi avarkal and the start of his new venture. In the side. Sorry. Well, I can look at him also. But Ravi sir, இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன். I know your heart must be, like trembling. We will all do the best we can. இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகட்டும்னு I really wish for you. I'm also so excited to be sharing screen space and performing with you. My best wishes. Thank you very, very much. And அது மட்டும் இல்லாம மலேசியால இருந்து we've got some very, very special guests in the house. So sir, உங்களுடைய wishes for Ravi Mohan avargal. I wish all the best to Ravi Mohan, and I must tell you, I must admit the fact, இவ்வளோ நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா ரவி மோகன் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லை, being successful is easy, anyone can be successful, but successful-ஆக இருந்து ஹம்பிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். That's the toughest. So that's I think that should be the success story of Ravi Mohan. Anybody can become successful, but being humble is the most toughest thing, and I must admit the fact that Ravi Mohan have succeeded. I wish him all the best. All right, thank you very much for your support. உங்களை நான் பார்க்கவே இல்லையே, எப்போ வந்தீங்க? மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா?
இப்போ முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏமா இப்படி மாட்டி விட்ற? எப்போதுமே மாட்டி விட்றது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? எனக்கு அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லைம்மா. நீ யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன். இல்லையா? ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப தங்கச்சி. கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா, நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு குரு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்டேஜ் ரெடியா இல்லையா? இல்லை, அதான் இன்னும் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நீங்களும் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ, இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோடைய முகத்தை நாங்கள் காமிக்கிறோம். இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ். ரவிக்கா அதான் சிவா சொல்லிட்டாப்லே, ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனால தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. ஏன்னா ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனால் ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்குள்ள ஒரு கதையில வேற சொல்லியிருக்காரு, இவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இன்னும் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல், எவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஸோ லவ்லி டு ஹியர். தேங்க்யூ வெரி மச் கார்த்தி.